ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஆதவர்ஜுன் உங்க கட்சியிலிருந்து இடைக்கால நீக்கம் 6 மாத காலத்திற்கு செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி தான் பேசியிருந்தோம். அவரு ஏன் நீக்கணும் இந்த மாதிரி பேசியிருக்காரா, அதுக்கு நாங்க விளக்கம் கேட்டு இனிமேட்டு பேசக்கூடாதுப்பான்னு கண்டிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. தெரியாம ஆதவர்ஜுன் நம்ம கட்சியில எதுக்கு நீக்கணும் சொல்லுங்க. என்ன அவரு மக்களுக்கு எதிர்ப்பா செய்து விட்டாரா? ஆனா இப்போ நீக்கம்ங்கிறது தாண்டி 6 மாத கால இடைநீக்கம் ஆயிடுச்சு. அவருடைய செயல்பாட்டில் அவருடைய கருத்தாக்கத்தில் ஏதோ குழப்பம் இருக்கிறது, அந்த குழப்பத்துக்கு விளக்கம் கூட தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்திருக்கிறார். அவருக்கு மேல்முறையீடு செய்வதற்கான ஜனநாயகத்துல உரிமை இருக்குல்ல, அதை அவர் செய்வாரு. என்ன மேல்முறையீடு யாருக்கிட்ட செய்யறது? எதே இந்த தலைவர் உங்க கட்சி தலைவர் 2 பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அந்த 3 உயர்மட்ட குழு தான் ஒரு நீக்கிறதா நடவடிக்கை. எங்க தலைவர்கிட்டே வந்து கொடுப்பாருங்க. அவரு கொடுத்துட்டு செய்த குற்றம் தான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது செய்தது என்ன குற்றம்? எதுக்கு அப்ப நாங்க இடைநீக்கம் பண்ணிருக்கிறோம்? பேசிக்கா ஆட்சி அதிகாரத்தை பெறணும், திருமா துணை முதல்வர் இல்ல அமைச்சர் ஆகணும், ஆட்சி அதிகாரத்துல ஒரு வலிமையான ஒரு இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறது உங்க கட்சி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் தானே. அது ஒருத்தர் கொஞ்சம் சத்தமா வெளிப்படையா பேசுறாரு தானே, இது தவறா? ஒரு 2 நாள் முன்னாடி தான் பேசியிருந்தோம். வர்ற 2026 எழுச்சி தமிழரை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. அது தவறா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்திய அரசியல்ல பாத்தீங்கன்னா யாரும் தனியா நின்று வெற்றி பெற முடியாது. ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் கூட அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால், மக்களுக்கு வந்து சர்வீஸ் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் கூட்டணியில் சேர வேண்டும். அந்த கூட்டணி நலனுக்கே பங்கம் உருவாக்குவதை போல தோற்றம் அளிக்கிறது. உடனடியாகவோ கூட அவர் வந்து ஆமா நான் செஞ்சது ஒருவேளை கட்சிக்கு பிழையானதா இருக்கலாம், இது நான் திருத்திக்கிறேன், இனி இப்படி ஒரு சிக்கலை உருவாக்க மாட்டேன்னு கட்சிக்கு விளக்கம் கொடுத்துட்டா, தலைமைக்கு விளக்கம் கொடுத்தா வரட்டும், விளக்கத்தை கொடுக்கட்டும், தப்பு என்று உணரட்டும், நான் தப்பு செய்து விட்டு நீ செய்ய மாட்டேன் ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்கட்டும். கொடுத்தா நிச்சயமாக எங்கள் தலைவர் அது மறு செய்து செய்வார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு 3 தலைவர்கள், நான் நீதிமன்றத்தில் வந்து SC STக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் பதவி உயர்வு கிடைக்குதுன்னா நாங்க போட்ட பிச்சைனாரு. இன்னொருத்தர் சொன்னாரு விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு சாதி கட்சினாரு. இன்னொருத்தர் சொன்னாரு அதை விட பயங்கரமா சொன்னாங்க தீண்டத்தகாதவர்களா. இந்த 3 பேருமே பேசுறது தப்பு என்று அந்த காலத்தில் நாங்க கண்டித்திருக்கிறோம். ஆனா நாங்க போய் திமுக போய் இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு நாங்க சொல்லல. இப்போ சொல்றாங்க நடவடிக்கை வர்றேன் பாயிண்ட் சொல்றாங்களா? வர்றேன் பாயிண்ட்க்கு அத ஒரு பாயிண்ட்க்கு இது முழுக்க முழுக்க எங்கள் கட்சியின் நலன் சார்ந்து திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது பல மறைமுக செயற்திட்டத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நம்ம பலிகாடாயிடக்கூடாதுல்ல. ஆனா சார் இன்னைக்கு காலையிலேயே முதல்வர் திருமா சந்திப்பு நிகழும்னு செய்திகள் வந்துருச்சு. சந்திச்சாச்சு. ஆமா சந்திச்சாச்சு. எப்படின்னா இந்த நோட்டீஸ் வந்த பிறகுதான் ஆதவர்ஜுன் இடைக்கால நீக்கம் 6 மாசத்துக்குன்ற செய்தி வருது. சோ அறிக்கை வரைக்கும் யாருடைய கண்ட்ரோலில் நம்ம இல்ல, நம்ம முழுக்க நம்ம கட்சி நம்ம தலைவர் நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து. உங்க தலைவர் தான் இப்ப இந்த அறிக்கை வெளியிடுற வரைக்கும் முதல்வரை சந்திக்க வேணாம்னு இருந்தார். இன்னொரு ஒரு விஷயமும் பேசுறாங்க, ஆதவர்ஜுன் விஜய் கூட போய் சேர போறார். அவர் எங்க வேணுமான்னு போகட்டும், அது ஜனநாயகத்தில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை, அதை நான் குற்றம் சுமத்தல. ஆனா வந்து உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆதவர்ஜுன் உங்க கட்சியிலிருந்து இடைக்கால நீக்கம் 6 மாத காலத்திற்கு செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி தான் பேசியிருந்தோம். அவரு ஏன் நீக்கணும், இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அவர் கட்சியிலிருந்து நீக்க போறாங்க அப்படின்னு. இப்போ கேட்டிருந்தப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அவரே ஏன் நீக்கணும், அவர் என்ன தப்புனார், இந்த மாதிரி பேசியிருக்காரா, அதுக்கு நாங்கள் விளக்கம் கேட்டு இனிமேட்டு பேசக்கூடாதுப்பான்னு கண்டிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ நீக்கம்ங்கிறது தாண்டி 6 மாத கால இடைநீக்கம் ஆயிடுச்சு, இது பெரிய தண்டனையாச்சு. இப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டாரு தானே. அதாவது நீங்கள் அந்த பேட்டியை வந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம், நீ திருப்பி கூட போட்டு பாருங்க. நான் அதில் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன், எந்த வகையான ஏட்டி பூட்டியாலும் சொல்ல, தெளிவாக நாங்கள் அவருக்கு நோட்டீஸ் கொடுப்போம். அப்போ கூட நீ கேட்டேன் ஏன் நோட்டீஸ் கொடுக்குறீங்கிற மாதிரி கேட்டேன். அது தப்பு தானே. ஆனால் நோட்டீஸ் கொடுக்கணும் மேலே கருத்து பதிவு பண்ணேன். அந்த நோட்டீஸ் தான் இது இப்போ கொடுத்துருக்க மாதிரி நோட்டீஸு உங்களுக்கு 6 மாதம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். நான் நீக்கம்னா என்ன, அவரை வந்து நீக்கிறேன்னா டிஸ்மிஸ்னா என்ன, டிஸ்மிஸ்னா நீக்கிறது. இது என்ன, அது வந்து சஸ்பெண்ட் என்ன, சஸ்பெண்ட் இடைநீக்கம். இடைநீக்கம் எவ்வளோ நாளைக்கு? 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு போலீஸில் வந்து இடைநீக்கம் பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. திருப்பி அதே போலீஸ் வந்து உட்கார அதே இடத்துல. நீ பார்த்தது இல்லையா? பிரின்சிபலை கூட நிற்குவாங்க சில நேரத்தில். திருப்பி அதே பிரின்சிபல் வந்து அங்கே உட்காருவார். சஸ்பெண்டது என்னவென்றால் அவருடைய செயல்பாட்டில் அவருடைய கருத்தாக்கத்தில் ஏதோ குழப்பம் இருக்கிறது, அந்த குழப்பத்துக்கு விளக்கம் கூட தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்துருக்குறான்.
அப்போ அந்த நோட்டீஸ் அவர் படித்து பார்த்துட்டு சரி நம்ம மேலே அண்ணன் வந்து வருத்தப்படுறாங்க, அதுக்கு காரணம் இருக்கிறது, அண்ணே நான் இதுவுமே இப்படி செய்ய மாட்டேன், நான் செஞ்சது தப்புத்தேன், நான் இனிமேல் கொள்கை கோட்பாடாக செயல்படுவேன் அப்படின்னு அவர் கொடுக்குறோம், டைம் கொடுக்குறோம். அவருக்கு மேல்முறையீடு செய்வதற்கான ஜனநாயகத்தில் உரிமை இருக்குல்ல, அதை அவர் செய்வார். என்ன மேல்முறையீடு யாருக்கிட்ட செய்யறது? எதே எங்கள் தலைவர்கிட்ட உங்க கட்சி தலைவர் 2 பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அந்த 3 உயர்மட்ட குழு தான் அவரை நீக்கிறதா நடவடிக்கை. எங்க தலைவர்கிட்டே வந்து கொடுப்பாருங்க. அவரு கொடுத்துட்டு செய்த குற்றம் தான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது செய்தது என்ன குற்றம்? ஒருவேளை குற்றம் எதுக்கு அப்ப நாங்க இடைநீக்கம் பண்ணிருக்கிறோம்? அதான் ஏதோ ஒரு குற்றம் நடவடிக்கைகளுக்கு எதுக்கு அது படிங்களே, அதை எடுத்து படிங்களே. அதான் சொல்றாருல, வெளியிலிருந்து பார்ப்பது, நான் சொல்றேன் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு கட்சியின் நலன் கருதி அவர் பேசுவதை போல் தோன்றினாலும் கூட உள்ளே வந்து அது சிக்கலை உருவாக்கும், என் மேல் இருக்கின்ற நம்பகத்தன்மைக்கு ஒரு சேலஞ்சாக அமையும் சொல்றாருல. அப்ப அது மாதிரி இருக்க கூடாது. அன்பு தம்பி, என்ன நம்பகத்தன்மை கெட்டுரும்? இப்ப இவர் பேசுறதுல என்ன நம்ப ஓகே இப்ப தோன்றினாலும்னு ஒண்ணு சொல்லிட்டோம்ல, தோன்றினாலும்னா என்ன? அப்ப தோணுது இல்ல மக்களுக்கு, உங்க கட்சி தொண்டர்களுக்கே கூட வருவோம். விசிக ஆட்சி அதிகாரத்தை பெறணும், திருமா துணை முதல்வர் இல்ல அமைச்சர் ஆகணும், ஆட்சி அதிகாரத்துல ஒரு வலிமையான ஒரு இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறது உங்க கட்சி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் தானே. அது ஒருத்தர் கொஞ்சம் சத்தமா வெளிப்படையா பேசுறாரு, உடனே இது தவறா, இதுக்காக கட்சி நடவடிக்கை எடுத்துருமான்ற கேள்வி உங்களுக்குள்ளேயே வராதா? சரி, இப்ப நீ சொல்றீங்களே, இப்ப நான் சொல்றேன், ஒரு கட்சியுடைய நலன் ரொம்ப முக்கியம். எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்காக? மக்களுக்காக. அப்போ மக்கள் நலனும் முக்கியம். இந்த மக்கள் நலனை ஒரு கட்சி வென்றெடுக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு கூட்டணி நலமும் முக்கியம். இந்திய அரசியலில் பார்த்தீங்கன்னா யாரும் தனியாக நின்று வெற்றி பெற முடியாது. ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் கூட அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால், மக்களுக்கு வந்து சர்வீஸ் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் கூட்டணியில் சேர வேண்டும். அந்த கூட்டணி நலனுக்கே பங்கம் உருவாக்குவதை போல தோற்றம் அளிக்கிறது. ஏனென்றால் நாங்கள் கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். நம்ம சொல்ல போனால், நான் உங்கள்கிட்டே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் ஒரு மாபெரும் ஒரு கோட்பாட்டு யுத்தத்தில் இருக்கிறோம். சனாதானத்தை வேறு இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்திய அரசியலில் எவனும் இந்த சொல்லாடலை சொல்லியிருக்க மாட்டாங்க, சனாதானத்தை வேறு இருப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு. அந்த கோட்பாட்டு யுத்தத்தில் திமுகவை நாங்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக கருதுகிறோம். அப்புறம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க திமுகவுக்கே சிக்கலை உருவாக்குவதை போல் பேசுவது கீழே இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் உயர்நிலை குழுவில் கூடி அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் அதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இப்போ அந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த நடவடிக்கைக்கு விளக்கம் அளிக்கலாம். விளக்கம் அளித்த பிறகு அது மாற்றி கூட அமைக்கலாம். ஜனநாயகத்தில் இதுதான் இல்லையில, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதானே. அப்போ நிச்சயமாக நடக்கும். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுக்க வேண்டாம், யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், யதார்த்தத்தை சொல்லுகிறேன். இப்போ வந்து ஒரு இஸ்லாமியர்னு எடுத்துக்கங்களேன், அவங்களுக்கு எது வேத புக்கு? திருக்குரான். ஒரு இவர் எடுத்துக்கிறீங்க, ஒரு கிறிஸ்துவ எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு பைபிள். அதே நேரத்தில் இந்துக்கள் எடுத்துட்டீங்கன்னா சில பேர் பகவத்கீதையை சொல்லுவாங்க, சில பேர் வேற சில புத்தகங்களை கூட சொல்லலாம். சரிங்களா? திருக்குறளை கூட சொல்லலாம். வேதம்னா தப்பா எடுக்க வேண்டாம், ஒரு அடிப்படை. அது மாதிரி விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கின்ற புத்தகம் என்னவென்றால் இந்த புத்தகம் தான், அமைப்பாய் திரளுவோம் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் பாருங்க, தலைவர் எழுதுனது கருத்தியலும் நடைமுறைகள் இருப்பாரு. இதில் இருக்கிற முன்னுரையை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். லைட்டா ரொம்ப பயந்துடாதீங்க, நிறையா படிச்சு நினைச்சிடாதீங்க. சின்ன 4 வரி, அதிலே இதுக்கு பூரா அறுத்து அடங்கியிருக்கும் ஃபுல்லா. இங்க பாருங்க, அதாவது ஒரே அமைப்பில், ஒரே களத்தில், ஒரே இலக்கில், ஒரே திசையில், ஒரே சக்தியாக திரண்டு செயலாற்றும் பொழுது தனிநபருக்கு இடையில் உருவாகும் கருத்து முரண், கருத்தியல் முரண், நடத்தை முரண், நடைமுறை முரண், நட்பு முரண், பகை முரண் போன்ற பல்வேறு வகையான முரண்கள் எழுவது, அவை சிக்கல்களாக மாறுவதும், அவ்வப்பொழுது அவற்றை இலகுவாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக கடந்து முன்னேறி செல்வதும் அமைப்பாக்கும் நடவடிக்கையில் தவிர்க்க இயலாத ஒன்றாகும். இது மாதிரி சிக்கல் இங்கே வருது. அந்த சிக்கல் எங்க வரும் என்று சொல்றாரு பாருங்க. அதாவது மக்கள், அமைப்பு, கொள்கை, மக்கள், இந்த தொடர்நிலையில் உறவுகள் இருந்தால் பிரச்சனை இல்லை. எப்ப வந்து தனிநபர், அமைப்பு, கொள்கை, தனிநபர் மாறுது பார்த்தீங்களா, அப்பதான் சிக்கல் வரும். நீயா நானான்ற ஒரு எண்ணம் வரும். 6 மாசத்துல வந்திருக்கிறாரு, இப்பயே ஒரு கட்சியில பெரிய ஆளுமே பேசுறாங்கடா, தொண்டரெல்லாம் பின்னாடி போறாங்கடா. புரியுதா உங்களுக்கு? அவர் தனிநபர் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருக்கின்ற ஒரு இளைஞரணி செயலாளரை தாக்கி பேசுவது பூரா தனிநபர், மக்கள் நலன் இல்லை. இப்படி வரும்பொழுது அந்த சிக்கல் உருவாகும். அப்படி ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டால் சொல்றாரு பாருங்க, தனிநபர் சிக்கல்களை உருவாக்குவோர் மீது அமைப்பு வழியிலான சட்டம், விசாரணை, எச்சரிக்கை, தண்டனை என்னும் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் தீர்வு காண்பது ஒரு வகையான வழிமுறையாகும். அதே வேளையில், இதுக்காக இவ்வளவு படிச்சேன், அதே வேளையில் தலைவர் கவனிப்பாரு, ஆதவ அர்ஜுனும் கவனிப்பாரு,
இவரெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களும் கவனிப்பாங்க, இவரெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களும் கவனிப்பாங்க. சொல்றேன் பாருங்க. அதே வேளையில் அமைப்பியல், கருத்தியல், அரசியல் படுத்துதல், ஆளுமை வளர்த்தல் என்னும் அடிப்படையில் அவர்களை பயிற்றுவிப்பதன் மூலம் தீர்வு காண்பது இன்னொரு வகையான வழிமுறையாகும். இந்த வகையான வழிமுறைதான் அறிவுபூர்வமான, நிறைவான, நிலையான தீர்வு முறையாகும். ரெண்டாவது வழிமுறை அப்ப பயன்படுத்தலாம். அதான் பயன்படுத்தி இருக்கிறேன். நீக்கிறது அதுதான் பயன்படுத்தி இருக்கிறேன். இப்ப 6 மாசம் கொடுத்திருக்கேன். நீக்கிறது முதல் வழிமுறை. ஆனா அதை விட இதுதான் அறிவுபூர்வமானது. நீக்கவில்லை, இடைக்கால நீக்கம். அதை நான் அண்டர்லைன் பண்றேன். இப்ப 6 மாதமாக நீ அமைப்பாய் தரும் புத்தகத்தை படிப்பா, அன்றும் இன்றும் புரட்சியாளர் புத்தகத்தை படிப்பா, அன்னைக்கு நீ விஜயோட இருந்து ஒரு புத்தகத்தை நீ வெளியிட்டவர் உன் முன் முயற்சியால் அந்த புத்தகத்தை படிப்பா, 6 மாசம் கழிச்சு வாப்பா, இல்ல நான் 2 மாசத்துலயே படிச்சிருவேன், இல்ல நான் 1 மாசத்துலயே படிச்சிருவேன், படிச்சுட்டு வா. இது ஜனநாயகத்தில் இருக்கிற பண்பு தானே, தலைவர் அமைப்பதிலும் புத்தகத்துல தானே இருக்குது. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. 1 மாசத்துக்குள்ளேயோ இல்ல உடனடியாகவோ கூட அவர் ஆமா நான் செஞ்சது ஒருவேளை கட்சிக்கு பிழையானதா இருக்கலாம், இது நான் திருத்திக்கிறேன், இனி இப்படி ஒரு சிக்கலை உருவாக்க மாட்டேன்னு கட்சிக்கு விளக்கம் கொடுத்துட்டா, தலைமைக்கு விளக்கம் கொடுத்துட்டா இந்த நடவடிக்கை ரிவோக்காக வாய்ப்பு இருக்கு. நான் அதுக்கு தான் வேத புக்குன்னு. இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா சில பேர் பைபிள் எடுத்து அவங்க விளக்கம் கொடுத்துருவாங்க. அதான் அதுமாதிரி கொடுத்தாச்சு. அப்போ அதுதானே சொல்லுது. அப்போ அந்த புத்தகம் எழுதினவர் எழுச்சி தமிழர் தானே. அப்போ எழுச்சி தமிழர் இந்த புத்தகத்தை மீறி செயல்படுவாரா? செய்ய மாட்டார். வரட்டும், விளக்கத்தை கொடுக்கட்டும், தப்பு என்று உணரட்டும், நான் தப்பு செய்து விட்டு நீ செய்ய மாட்டேன் ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்கட்டும். கொடுத்தா நிச்சயமாக எங்கள் தலைவர் அது மறு சீரமைப்பு செய்வார். அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பிரதர் சிக்கலை வளர்க்காதீங்க, நானே உங்களுக்கு சொல்லிவிடுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்க வரேன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த, நான் பேர் சொல்ல விரும்பல, யாருன்றது மக்களுக்கு தெரியும், ஒரு 3 தலைவர்கள், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, புரியாம கூட போங்க, பிரச்சனை. அவங்க சொன்ன சொல்லாடல் மட்டும் சொல்றேன். ஒரு தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீதிமன்றத்தில் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பதவி உயர்வு கிடைக்குதுன்னா நாங்க போட்ட பிச்சைனாரு. நீதிமன்றத்துக்குலாம் இடஒதுக்கீடு கூட புரட்சி அம்பேத்கர் அந்த காலத்தில் சட்டம் கொடுத்துட்டாரு. ஆனா இவர் பிச்சைன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ ஒரு வார்த்தையை சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு சாதி கட்சினாரு. சாதி கட்சின்னா ஆமாங்க, வேறு மக்களுக்கு தெரியுங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, அதை விட பயங்கரமா சொன்னாங்க, தீண்டத்தகாதவர்களா. இந்த 3 பேருமே பேசுறது தப்பு என்று அந்த காலத்தில் நாங்க கண்டித்திருக்கிறோம். ஆனா நாங்க போய் திமுக போய் இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு நாங்க சொல்லல. இப்போ சொல்றாங்களா நடவடிக்கை? வர்றேன் பாயிண்ட்டுக்கு அதெல்லாம் அவர் மேல நடவடிக்கை எடுக்க நாங்க சொல்லல. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் இவர் மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லல. ஏனென்றால் அங்க இருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எழுச்சி தமிழருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் சொல்றார் சகோதரர், அன்பு சகோதரர் தான் எழுச்சி தமிழ், என் மேல் இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த உறவுகளை அங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் சில மாதிரி பேசலாம், அது மாதிரி எங்க கட்சிக்குள்ள இருக்கிற சில 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்படி பேசலாம். ஆனா இதெல்லாம் கடந்து சென்று அதற்கான ஒரு நல்ல வழியை காட்டுவது தலைவருடைய பண்பு. ஆனா எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனா அவங்க தான் சொல்லி நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வெளியே தோன்றலாம் இருக்கலாம். நாங்கள் அப்படி எடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க எங்கள் கட்சியின் நலன் சார்ந்து. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர் எல்லாரும் பேசுவாங்க. இந்த பேச்சோட என்ன, இது கூட எங்களுடைய லீடர் பேசினது கூட, எங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசினது கூட, அந்த குறிப்பிட்ட தம்பி ஆதரவு பேசினது கூட, அது ஒரு தனிப்பட்ட நபர்களை தாக்கியிருக்கலாம். அவர் கொள்கை கோட்பாடோடு கொள்கையோடு யாரையும் தாக்கல. ஆனால் அவர்கள் பேசியது ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான கருத்துக்கள். அவர் உண்மையிலே அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறார்களா, அவர் உண்மையிலே டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை படித்திருக்கிறார்களா, இல்ல உண்மையிலே தந்தை பெரியாரை படித்திருக்கான்னு கேள்வி எழுந்துச்சு அந்த காலத்துல. எனக்கு சமத்துவபுரம் என்பது ஒரு மாபெரும் திட்டம். அது புரட்சி அம்பேத்கருடைய கனவு திட்டம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? எல்லா சாதிக்காரன் ஒரே இடத்துல வாழலாம் சொன்னது யாரு? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி தானே. அப்ப அந்த வரிசையில நான் சொன்ன லீடர்கள் ஏறக்குறைய 2ஆம் கட்ட தலைவர்களை விட முன்னணி தலைவர்கள். அவங்க எப்படி பேச போச்சு? அப்ப நாங்களும் போய் சொன்னோமா, ஏங்க இப்படி பேசுனீங்கன்னு? அதான் நீங்க சொல்லல, பெருந்தன்மையா நடந்துக்கிட்டீங்க. இல்லை சார், நீங்கள் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டீங்க. விசிக நெருக்கடி கொடுக்கல, இந்த தலைவர்கள் மேலே நடவடிக்கை எடுங்க, இப்படி பேசுகிறாங்க பாருங்கன்னு நீங்கள் நடந்துக்கல. ஓகே, இப்போ உங்கள் கட்சிக்குள்ளே யாராவது இப்படி பேசும் பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா இயல்பு இந்த சந்தேகம் வந்துடும்ல. இப்போதானே கேள்வி கேட்டீங்களா? இந்த நடவடிக்கை எடுப்பது என்னவென்றால், இது மற்றவங்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காகவோ இல்லை மற்றவங்களுடைய ஒரு தாக்கத்தின் மூலமாக எடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க எங்க கட்சியில ஒரு கொள்கை சார்ந்து நம்ம பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் அப்படி சிதைந்து போய் கிடக்கிறார்கள். யாரும் இங்க வர முடியல, குறிப்பா பிஜேபி வர முடியல. இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது பல மறைமுக செயல் திட்டத்தில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நம்ம பலிகாடாயிடக்கூடாதுல்ல.
அப்ப அதுக்கு பலியாடாவது நமக்கு பிரச்சனை இல்ல, அதை விட அந்த கூட்டணிக்கு பிரச்சனை ஆகுது. கூட்டணிக்கு பிரச்சனை ஆகும் பொழுது இன்னும் மத்த கட்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்கள் பெருந்தன்மையா பொறுமையா இதை பெருசு படுத்தாக்காம விட்டா கூட எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக அவர் கட்சியை விட்டு நீக்கல. அதனால நீக்கவில்லை, இடைக்கால நீக்கம். இது அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. நீ பெருசா பில்டப் பண்ணி கொண்டு போய்க்கிறீங்க, ஒண்ணுமே இல்லை. அவர் தம்பி வந்தாரு, ரொம்ப உயரமா இருக்காரு, அந்த உயரத்துக்கு இருந்த அளவுக்கு அவர் அப்படி பேசிட்டாரு. பேசினதுக்கு வந்து தம்பி என்னப்பா அப்படி பேசியிருக்கிற அப்படின்னு நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு பேட்ட தெளிவா சொன்னேன், நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். அதே அந்த நோட்டீஸ் சார். நோட்டீஸ்ங்கிறது விளக்கம் கேட்டு கொடுக்கறது சார். இது இடைக்கால நீக்கம்னே சொல்றது இல்ல. ரொம்ப உயரமா இருக்கிறாரு, உயரமான கருத்துக்களை எல்லாம் பேசுறாரு. பேசும்போது அப்புறம் வந்து எங்களை என்ன நினைக்கிறேன், நோட்டீஸ் வந்து பவர்ஃபுல்லா பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்யறேன் உங்க கலெக்டர் மூலமாக. இவரை வந்து திருமாவளை வந்து ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, அப்படிப்பா இப்படிப்பா சொன்னாங்களா சொல்லலையா? இவர் கட்டுப்பாட்டுல தான் அவரே இருக்காரு சொன்னாங்க. அதை நான் சொல்லக்கூடாது, நான் நாகரிகமா கருதுனேன். அவ்வளவுக்கு சொன்னாங்க. எடுத்தோம்லப்ப எடுத்தோம்லங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றேன், நாங்கள் ஒன்றும் சும்மா அப்படிலாம் இருக்க மாட்டோம். மக்கள் கூட்டணி உருவாச்சுல, அந்த உருவாகம் இருந்திருந்தா திமுக அப்பயே ஆட்சி வந்திருக்குமா வந்திருக்காதா? ஓப்பனா பேசுவோமே. சின்ன முரண் சொன்னாங்க, எங்க தலைவர் டாட்டா பாய் பாய்னு வந்தாரு, அப்புறம் சிக்கலாகி போச்சு. அப்புறம் திருப்பி நாங்கள் கூப்பிட்டாங்க, போயிட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிறோம்ல. ஆனால் நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட தேவையில்லை. விடுதலை சிறுத்தைகள் பயந்திருந்தோம்னா அவர் இங்கே மதுரை மாவட்டத்தில் வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டார். விடுதலை சிறுத்தைகள் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தையில் ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ஆரம்பிச்சிருக்கிற என்ன அர்த்தம், நான் எல்லாத்தையும் எதிர்கொண்டிருக்கிறேன். எங்கெல்லாம் தடை போட்டீங்களோ அதெல்லாம் நான் உடைச்சிருக்கிறேன். ஒரு காலத்தில் எங்கள் தலைவரை வந்து எங்கே போகக்கூடாது, அதாவது கடலுக்குள்ளே நுழையக்கூடாது, மாவட்டத்துக்கு நுழையக்கூடாதுமாங்க. ஆனால் நுழைஞ்சுதான் போவார். மேலா உலகுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை உடைச்சிதான் வெளியில் போனார். அங்கே போனார். சென்னைக்குள்ளே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் இப்போ சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலேயே இப்போ நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது தடை விதித்தார்கள். நாங்கள் தடையை மீறினோம், உடனே அவங்க ஆர்டரை கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் இல்லை. நாங்க வந்து ஒரு நம்பகத்தன்மை, ஒரு தலைவர். இன்னைக்கு தமிழகத்தில் நீ ஓப்பனா சொல்லுங்க, கலெக்டர் டிவியோடைய அன்பு நெறியாளர் அவர்களே, எங்க தலைவருக்கு ஒரு இமேஜ் இருக்கா இல்லையா? இவர் என்னைக்குமே அறம் சார்ந்து செயல்படுவார். எங்க 6 சீட்டு வாங்கினா 10 சீட்டு எங்க இருக்குது? நீ எவ்வளவு பேட்டி எடுத்தீங்க ஞாபகம் இருக்கு? 10 சீட்டை விட்டு 6 சீட்டு வேணாம். 10 சீட்டு கொடுத்து யாரு? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா. 9 சீட்டு கொடுத்து யாரு? ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார். அவங்களோட வளர்ச்சியை விட இவர் என்ன பெரிய ஆளா அப்படின்ற கூட நிறைய பேர் பேசினாங்க. அவரே 6 சீட்டு கொடுக்கும்போது நான் வாங்கிட்டு அமைதியான இருந்தேன். அது எதற்காக? மக்கள் நலனுக்காக, கூட்டணி நலனுக்காக. நாங்க மட்டும் வேளாண்மைக்கு உடச்சி வந்திருந்தோம்னா நல்லா யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் இமேஜ் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே சவால் விட்டே சொல்றேன். அப்படிலாம் இல்லைங்க, எங்களுக்கு கூட்டணிலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. மக்கள் பிரச்சனை ரொம்ப முக்கியம். அப்போ மக்கள் நலன் சார்ந்து யாரெல்லாம் இருக்காங்க? கம்யூனிஸ்ட் நம்மோட இருக்கிறாங்க, காங்கிரஸ் நம்மோட இருக்குது, திமுக நம்மோட இருக்குது. அப்போ இணைந்து செயல்படும்ன்ற ஒரு நல்ல எண்ணம் தான். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த முரணுமே இல்லை. கருத்துதான் எங்களுக்கு முரண். அப்ப கருத்து ரீதியாக செயலாற்றக்கூடியவர் தளபதி ஸ்டாலின் நான் நம்புறேன். இன்னைக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். அவர் வந்து முதல்வராக வந்து பதவியேற்பதற்கு முன்னால் தலைவராக பதவியேற்றார்ல, அப்போ எடுத்துமே சொன்ன முதல் டைலாக் நான் இருக்க, எல்லாமே உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ் உலகமே இவர் என்ன பேச போறாரு, எந்த சூழ்நிலையிலும் நான் பிஜேபியோடு சேர மாட்டேன் சொன்னார சொல்லையா? அதே தமிழக முதல்வர் தான் எங்க தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் என்ன சொல்றாரு, நான் வந்து கலைஞருடைய மயன் ஸ்டாலின், நான் எந்த காலத்திலையும் நான் பிஜேபிக்கு அடிபடிய மாட்டேன் சொன்னார்ல, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார்ல. அப்ப அவ்வளவுக்கு கருத்தியல் ரீதியா எங்களுக்கு தனிப்பட்ட நலன் இல்லை, தனிப்பட்ட லாபம் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு தலைவர் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார். அப்ப அவருடைய கொச்சைப்படுத்துவதை போல எங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் பேசும் பொழுது நாங்கள் நோட்டீஸ் கொடுப்பது இயற்கை தானே, இது சாதாரண விஷயம் தானே. ஆனா சார், இன்னைக்கு காலையிலேயே முதல்வர் திருமா சந்திப்பு நிகழும்னு செய்திகள் வந்துருந்துச்சு. சந்திச்சாச்சு. ஆமா சந்திச்சாச்சு. எப்பன்னா இந்த நோட்டீஸ் வந்த பிறகுதான் ஆதவ அர்ஜுன் இடைக்கால நீக்கம் 6 மாசத்துக்குன்ற செய்தி வருது. வந்த பிறகுதான் சந்திப்பு நடக்குது. ஆனா அதுக்கு முன்பாகவே சந்திப்பு இருக்கிறதா செய்திகள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு சொல்றேன் பிரதர். நான் வந்து என் சொந்த கருத்து இல்லை, நான் அதையும் சொல்றேன். நாங்க மாநாடு நடத்தினோம் பார்த்தீங்களா, திருச்சியில் மாபெரும் என்ன மாநாடு, வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற மாநாடு நடத்தினோம். அது இப்ப வெல்லும் ஜனநாயகம் அந்த காலத்தில் நடத்தினோம். அதுக்கு முன்னாடி ஒரு நடத்தினாங்க தேசம் காப்போம் மாநாடு, தேசம் காப்போம், கொரோனாவுக்கு முன்னாடி. நீங்களே மறந்துட்டு அந்த மாநாட்டில் கலைஞர் மு கருணாநிதியுடைய அன்பு மகன் ஸ்டாலின் தமிழக முதல்வர் இருந்தார். அப்ப எங்க தலைவர் ஒரு கதை சொன்னார். அந்த கதை யாருக்கு சொன்னாருன்னு விருப்பு இல்லாமல் பார்ப்பவர்களுக்கு புரியும். அது வந்து ஒரு மூடநம்பிக்கையான கதையாக இருக்கலாம். அதில் கருத்து இருந்துச்சு. என்னன்னா இப்போ வந்து புலி இருக்குது. இப்போ கூட வந்து எல்லாம் கோயிலுக்கு மாலை போட்டு புலியில் வந்து யார் போவா? ஐயப்பன் போவார், ஏரியே போவார். நான் இருக்கா பார்த்துருக்கலாம், பண்ணலாம் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி சிங்கம் இருக்குது. சிங்கத்தில் அம்மா ஒரு சாமி இருப்பாங்க, யார்? பார்வதி அம்மையார். அவங்களே போகிற மாதிரிலாம் படங்கள் இருக்குது. அப்போ யானை மேலே கூட சாமி போகும். யானையில் எல்லா சாமியும் போகும். ஆனால் சிறுத்தை மேலே எந்த சாமியாவது போகுதா? அப்போ சாமிகளை ஏறுவதற்கு பயப்படக்கூடியதான் சிறுத்தை. ஆனால் சிறுத்தை யாரும் அவளை சீக்கிரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு மேடையில் சொன்னார்.
அந்த அவையில சொன்னாரு. அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது மாதிரி சார், இப்ப அறிக்கை எங்களை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆதவ அர்ஜுன் நீக்கப்பட்ட பிறகுதான் முதல்வரே திருமாவளவனை சந்திச்சார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. நான் நினைக்கல. அப்படிதான் இல்ல ஏற்கனவே பாக்குறாங்க. ப்ரோகிராம் ஏற்கனவே எங்க தலைவர் 2 நாட்களுக்கு முன்னால் மதுரை நேத்து நைட்டே அறிவிப்பு வந்திருக்கலாம். சொல்லிட்டார்ல. இல்ல எங்க தலைவர் இல்ல இன்னைக்கு காலையில இந்த செய்தி முதல்வரை சந்திக்க போறாருன்ற செய்திக்கு முன்பாக வந்திருக்கலாமே. இல்ல முதல்வரை சந்திச்சுட்டு வந்த பிறகு வந்திருக்கலாமே. முதல்வரை பார்த்துட்டு வந்து கொடுத்திருந்தோம்னா என்னமா சொல்லிருப்பீங்க? முதல்வர்கிட்ட போனாருப்பா, முதல்வர் நெருக்கடி கொடுத்துட்டாருப்பா, அதனால எழுச்சி தமிழ் அறிவிச்சிருக்காருன்னு சொல்லுவீங்க. அதனால எங்க தலைவர் சந்திப்பதற்கு முன்னாலே இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அறிக்கை வரைக்கும் யாருடைய கண்ட்ரோல் நம்ம இல்ல. நம்ம முழுக்க நம்ம கட்சி நம்ம தலைவர் நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து. உங்க தலைவர் தான் இப்ப இந்த அறிக்கை வெளியிடுற வரைக்கும் முதல்வரை சந்திக்க வேணாம்னு இருந்தார். நீங்க எப்படிமா நீங்க கணக்கு போட்டுக்கிறீங்க. ஆனால் நான் தெளிவாக சொல்லுகிறேன், நாங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, யாருடைய பேச்சை கேட்டு நடக்கின்ற அளவுக்கு எங்கள் தலைவர் சாதாரண தலைவர் அல்ல. டாக்டர் கருணாநிதியே சொல்லி இருக்கிறார், இவர் மேஜர் ஜெனரல் அப்படின்னு. நீங்க மறந்துடாதீங்க. அதே நேரத்துல எங்க தலைவர் வந்து இவருக்கு பயந்துட்டு அப்பா ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்றீங்களா, நீங்க நீக்கிறேன்னு சொல்லாங்க. அவர் மேல குற்றம் இருக்குதுங்க. அந்த குற்றம் இருப்பதனாலதான் நாங்க வந்து தண்டனை. என்ன சார், கட்சி தலைவர் முதல்வராகணும் இல்ல அதிகாரத்துக்கு வரணும்ன்றதெல்லாம் ஒரு குற்றம். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அப்படி பார்த்தா நம்ம இன்டர்வியூ வந்து ஒரு 4-5 வருஷம் எடுத்துக்கிறோம். நம்ம உங்க இன்டர்வியூ பூரா நம்ம சொல்லக்கூடிய முழக்கம் என்ன, இளஞ்சிறுத்தி எழுச்சி பாசில் சொல்லக்கூடிய முழக்கம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றோம்னு சொல்றான். சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். கரெக்டா? எங்க தலைவர் தான் அடுத்த முதல்வர் ஆவார். எங்க சொல்றாரு, யார் முன்னாடி சொல்றாருங்கிறதா அது ரொம்ப முக்கியம்ல. இப்ப அவர் வந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இவர் ஏதோ குழப்பத்தை உருவாக்க போகிறாரோ, சிக்கலை உருவாக்க போகிறாரோ. சரி, இப்ப திடீர்னு இப்ப இன்னொரு ஒரு விஷயமும் பேசுறாங்க. ஆதவ அர்ஜுன் விஜய் கூட போய் சேர போறார். அது உங்களுக்கு தானே நட்டம். அதாவது நல்லா கேட்டுக்கிறீங்க, அவர் எங்க வேணுமான்னு போகட்டும். அது ஜனநாயகத்தில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. அதை நான் குற்றம் சுமத்தலை. ஆனா வந்து அவர்தே முடிவு பண்ணும். இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. போகாதப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல போப்பான்னு சொல்ல முடியுமா? நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப தலைவர் வந்து உங்க கட்சிக்கு ஒரு இளைஞர் பாசறையோட செயலாளரா இளைஞர்களை நிறைய கவர்ந்திருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாம், அவர் பேசுற கருத்துக்கள் நீங்க சொல்ற மாதிரி எங்க சொன்னாருங்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அவர் சொல்ற விஷயம் கரெக்ட் தானே நிறைய பேர் இப்ப சமூக வலைதளங்கள்லயே பதிவு போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்ப அந்த அடிப்படையில அவர் இன்னொரு கட்சிக்கு போறாருன்னா இப்ப உங்களுக்கு அது நட்டம் தானே? அதாவது நான் போக மாட்டார்னு நான் நம்புறேன். அவர் கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து எங்கள் தலைவரை நோக்கி வந்தார். மேடைக்கு மேலே வந்து தலித்து விடுதலைக்காக நான் போராடுவேன்னாரு. நான் பெரியாரை படிச்சிருக்கிறேன், புரட்சி அம்பேத்கரை படிச்சு சொல்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த நடவடிக்கைக்கு அவர் வந்து விளக்கம் கொடுப்பார். எனக்கு கருத்துரிமையே இல்லை. அம்பேத்கரையும் பேசுற கூட தலைவர் திருமா வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு பேசுற கூட இங்க வந்து ஸ்பேஸ் இல்லை. ஓகே, அப்படி பேசும்போது நம்ம பார்ப்போம். அப்போ நீங்க வாங்க நம்ம இப்போ 2 நாளைக்கு மேலே நின்று கொடுத்தேன், அடுத்த 2 நாள் கொடுத்து நம்ம எடுப்போம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அவர் செய்ய மாட்டார், செய்யக்கூடாது என்பது விடுதலை சிறுத்தையுடைய இளைஞருடைய நோக்கம். நீங்க தலைவரை சந்திங்க, நேரடியாக போய் பாருங்க. பார்த்து அண்ணன் நீங்க நடவடிக்கை எடுத்துறீங்க, நான் ஆக்கப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய கருத்தை நான் சொல்வதற்கு எனக்கு அனுமதி வழங்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க விளக்கம் கொடுங்க. விளக்கம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்வோம். எதுவுமே இதுதான் அப்படி இல்லை, உலகம் மாறிக்கொண்டே இருக்குல்ல. அப்பா மாற்றத்துக்கு தான் உட்பட்டது எல்லாமே. கட்சிக்குள்ளேயே சிலர் எதிர்க்கிறாங்க. இப்போ உயர்மட்ட குழுவிலேயே கூட சிலர் வந்து ஆதவ அர்ஜுன் என்ன பேசினார் அதெல்லாம் என்ன பிரச்சனை, நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. அவர் பேசினது தப்ப ஒரு மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆனாலும் இந்த பக்கம் கொஞ்சம் ஆதரவு இருக்கு. எல்லா கட்சியிலையுமே எல்லா நம்ம என்னதான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு கருத்து வரும்பொழுது அது பலதரப்பட்ட அந்த கருத்திற்கான ரியாக்ட் வரும். அப்படி வருது, நம்ம அதை ஏற்றுக்கொண்டுதே ஆகணும். அப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, திமுகவில் இருக்கிற 3 தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த கருத்தை வந்து மற்றவங்க ஏற்றுக்கொள்வார்களா? அண்ணன் ராஜா ஏற்றுக்கொள்வாரா? ஏன் டாக்டர் கலைஞர் கருணாநிதியோட அன்பு மகன் தளபதி ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வாரா? அப்போல்லாம் பல வரலாறு இருக்குல்ல. வீரமணி ஐயா ஏற்றுக்கொள்வாரா? அப்போல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிதான் எனக்கு செய்தி கிடைத்திருக்குது. அப்போ எந்த ஒரு கருத்துக்குமே பலதரப்பட்ட விமர்சனங்கள் உண்டு. அது மாதிரி இருக்கு. அது எங்கள் கட்சியில் இருக்கக்கூடாதா? எங்கள் ஜனநாயகத்தின் உருவமே என் கட்சி தானே. நீங்கள் கூட மாநாடு அப்படின்னு என்ன சொன்னீங்க, வெள்ளம் ஜனநாயகமாக நீங்கள் தான் நடத்துன்னு சொன்னீங்களே. அப்போ ஜனநாயகத்தின் உருவமாக இருக்கிற எங்கள் தலைவருடைய கட்சியில் ஜனநாயக கருத்துக்களை சொல்வதற்கான அனைத்து வகையான உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கே பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யாருக்காக பேசுகிறோம், யாரோடு பேசுகிறோம் என்பது அன்பு தம்பிக்கு தெரிய வேண்டும். உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும். வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். அமைப்பாளர் புத்தகத்தில் கடைசி முழக்கமே அதுதான். ஆனால் அன்பு தம்பி அதை படிக்கணும் தயவு செய்து. நன்றி சார், உங்களோட என்ன பறந்து நன்றி. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.